இந்த இடஒதுக்கீடு பத்திலாம் தொடர்ந்து சமூக ஊடகங்கள்ல நிறைய விமர்சனம், நிறைய சந்தேகங்கள்லாம் வந்துட்டே எதுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், ஏன் கொடுக்கணுங்கிற கேள்விக்கான பதில் வந்து இது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நீட் தேர்வுகளுடைய முடிவுகள் வந்திருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆவியூர்னு ஒரு ஊர், அங்கே ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய பையன் திருமூர்த்தின்னு, அந்த தம்பி வந்து நீட்ல ஒரு முறை எழுதி குறைவான மதிப்பெண் வாங்கியிருக்காரு. இது 2வது முயற்சியில 572 மதிப்பெண் வாங்கியிருக்காரு. 710 மார்க்குக்கு 572 குறைவு தான். ஆனா ஒரு அரசு பள்ளியில படிச்ச மாணவன் இதை எடுக்கிறது எவ்வளவு சிரமங்கிறது அரசு பள்ளிகளில் படிச்சவங்களுக்கு தெரியும். அந்த பையன் வந்து இப்ப அரசு பள்ளிகளில் படிச்ச மாணவர்கள்ல முதலிடம் வந்து 7.5% இடஒதுக்கீடுல அரசு மருத்துவமனையில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல ஓகையூருங்கிற ஒரு கிராமம், அங்கே இருக்கிற முருகன்கிற ஒரு விவசாயி, அவருக்கு மதுமிதான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு 551 மார்க் வேணுமோ வாங்கி அவங்களுக்கும் இப்ப அவங்க 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இப்ப அரசு மருத்துவமனையில மருத்துவக் கல்லூரியில அவங்களுக்கு இடம் கிடைச்சிருக்கு. இப்ப இவங்கெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு என்ன ஆவாங்கன்னா, உண்மையிலே பொருளாதாரத்தை நோக்கி ஓடுகிற மருத்துவர்கள் பட்டியலில் வராம எங்கேயோ ஒரு கிராமத்துல அல்லது ஏதோ ஒரு பெரிய அரசு மருத்துவமனையில வயசான ஒரு அம்மா அல்லது ஏழ்மையில இருக்கிற அந்த ஆட்டோ ஓட்டுநர் மாதிரி இருக்கிற ஒரு அல்லது விவசாயி மாதிரி இருக்கிற ஒரு நபர் வந்து உடம்பு சரியில்லைங்கிறப்போ கையை பிடிச்சு உட்கார வச்சு என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு அவர்கள் மொழியில பேசி மருத்துவம் பார்க்கிற மக்களுக்கான மருத்துவர்களா வருவாங்க. இப்படி ஏழை மக்களுக்கு சேவை செய்கிற, சாமானிய மக்களுக்கு உதவி செய்கிற அரசு பணியாளர்கள் வர்றதுக்கு இந்த இடஒதுக்கீடுங்கிற ஒண்ணு தேவை. இது இங்க மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல தேவை. அதுக்கு தான் இடஒதுக்கீடு எப்போதும் முக்கியம்னு சொல்றோம். அதே மாதிரி அரசு பள்ளியில, சாதாரண குடும்பத்துல, கிராமத்துல, சின்ன சின்ன குடிசைகள்ல வாழ்ற பிள்ளைகள் கிட்ட வைக்கிற பெரிய வேண்டுகோள் என்னன்னா, இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கு. எதுக்குன்னா, நாளைக்கு உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கைபிடிச்சு தூக்கி ஒரு இடத்துக்கு நீங்க உயர்றதுக்கு அதை சரியா பயன்படுத்திங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.